மரியம் ஹஜ் சர்வீஸின் ரமலான் மாத சிறப்பு உம்ரா ஆஃபர்கள். முதல் 15 நாட்கள் 1,20,000 ரூபாய், இறுதி 15 நாட்கள் 1,50,000 ரூபாய். முழு மாத உம்ரா 1,70,000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 8523908288. ரகசிய இடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஹசன் நஸ்ருல்லாவின் உடல். பிரம்மாண்ட இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. ஹிஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வந்த கொடூர இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் போராட்டக் குழுவான ஹிஸ்புல்லா களத்தில் இறங்கியது. ஆரம்பம் முதலே ஹிஸ்புல்லாவின் பதிலடிகளை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் திணற ஆரம்பித்தது. இதையடுத்து இஸ்ரேலின் பார்வை காசாவிற்கு அடுத்தபடியாக லெபனான் மீது திரும்பியது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் தெற்கு புறநகர் பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டது. அப்போது லெபனான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்திருந்தது. நஸ்ருல்லாவிற்கு இறுதிச் சடங்கு நடத்தினால் பிரம்மாண்டமான கூட்டம் கூடும். இதனை பயன்படுத்தி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி அப்பாவி மக்களை கொல்லக்கூடும் என ஹிஸ்புல்லா முன்பே கணித்தது. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹசன் நஸ்ருல்லாவின் உடல் தற்காலிக ரகசிய இடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. தெற்கு லெபனானிலிருந்து வெளியேற இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த கால அவகாசம் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தற்போது லெபனானில் இறுதி தொழுகை மற்றும் நல்லடக்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹசன் நஸ்ருல்லாவின் உடல் பிப்ரவரி 23ஆம் தேதியன்று அடக்கம் செய்யப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பின் தற்போதைய தலைவர் நயீம் காசிம் அறிவித்துள்ளார். பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என்றும் அதில் பெரிய அளவிலான பொதுமக்கள் ஊர்வலமாக செல்வர் என்றும் காசிம் தெரிவித்தார். நஸ்ருல்லா மரணத்தை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக சஃபிதீன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே சஃபிதீன் கொல்லப்பட்டார். இந்த இறுதிச் சடங்கின் போது சஃபிதீன் பொதுச் செயலாளர் பட்டத்துடன் அடக்கம் செய்யப்படுவார் என ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. நஸ்ருல்லாவின் உடல் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் பழைய மற்றும் புதிய விமான நிலைய சாலைகளுக்கு இடையில் தேர்வு செய்யப்பட்ட நிலத்திலும் சஃபிதீன் தெற்கு லெபனானில் உள்ள அவரது சொந்த ஊரான டெய்ர் கானோனில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.